அவங்க அம்மா மடி மேலே பத்துன்னு இருக்கிறான். படுத்துன்னு உடம்பெல்லாமே அங்கங்கே ஒரு ஹோல்ஸ் மாதிரி போட்டு ஸ்டிக்கரை ஒட்டிக்கிறாங்க. அந்த பையன் அப்படியே அவங்க அம்மாட்ட சொல்றான்மா, என்னால் வலி தாங்க முடியலம்மா அப்படின்றான். கேன்சர்னு நினைக்கிறேன், வலி தாங்க முடியலம்மா. அவங்க அம்மா அழுதுனே சொல்றாங்களே, எப்படியாவது நான் சரி பத்திரும்பா நானு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அந்த வீடியோ நான் பார்த்த உடனே அப்படியே அவங்க அம்மா மாறி அந்த குழந்தைய மடிமையில பார்த்துருந்தா எனக்குள்ள என்ன ஃபீலிங் வரும்னு நான் யோசனை பண்ணேன். அதை யோசனை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உடம்புக்குள்ள ஒரு பெரிய பரபரப்பு ஏற்படும். ஏன்னா அது சரியாகுமா ஆகாதான்னு அவங்க அம்மாவுக்கு தெரியும். ஆனா அவங்க கிட்ட அந்த குழந்தை கிட்ட சொல்ல முடியாது. அவங்களால ரெண்டாவது எவ்வளவு நாள் இருக்குன்னு அவ்வளவு நாள் அவன் பேசுறதால அவங்க அப்படியே கேட்கணும். அவங்க வேற வழியே இல்லை. இப்ப இதை நம்ம பாக்குறோம். நான் அதை பார்த்தவங்கிறது தான் தோணுச்சு. அப்படியே அந்த குழந்தைய மாறி பார்த்தேன். இந்த குழந்தைய மாறி பார்த்தோம்னா அந்த வயசுல எல்லாரும் அவன் கூட தம்பி ஒருத்த உட்காந்து இருக்கான். அவன் அழுறான். அப்படியே இவனுக்கு அவனை மாதிரி விளையாடணும்னு ஆசை. எல்லாரும் கூட ஏன்னா அந்த வயசுல விளையாண்டுருப்பான், ஓடி ஆடி விளையாண்டுருக்கான். அந்த மாதிரி விளையாடணும்னு ஆசை. அந்த விளையாட்டு தடைப்பட்டு போயாச்சு. என்ன ஆகுன்ற அந்தக்குள்ள அந்த மரண பயத்தை நான் உள்ள போய் பாக்குறேன். அந்த மரண பயன்றது எப்படி இருக்கும், அது எப்படி ஒரு துடிப்பா இருக்கும், நான் எப்போ என்ன ஆகும் தெரியல. அந்த பக்கு பக்கு பக்குன்னு உள்ளுக்குள்ள ஒரு துடிப்பு இருக்கு. நான் அப்படியே போய் ஃபீல் பண்றேன். நான் உடம்புக்குள்ள போய் அது எப்படி இருக்கும்னு அந்த ஃபீலிங் பண்ணும்போது என்னால் ஏற்ற முடியும். ஆனா இதுதான் கேட்டா எல்லா நபரும் கேட்டா நான் அதை எப்படி உணர்றது, நான் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு சொல்றாங்க. இதே ஒரு வலி, இதே ஒரு துன்பம் பாருங்க, நமக்கு வரும்போது அதை நம்மளால ஃபீல் பண்ண முடியும். அது சொன்னா கூட ஏத்துக்க முடியாது. இது வந்து இது எல்லாருக்கும் என்னன்னா இது வந்து கஷ்டமா நினைக்கிறாங்க. இது ஏன் நல்லா இருக்கிறாங்க, உங்களுக்கு யாரும் வரத்துக்கான சொல்லு கிடையாது. இது வராம இருக்கிறதுக்கான சொல்லு ஒண்ணு. ரெண்டாவது, இந்த நிகழ்வு இங்க நடக்காம போகணும்னு நம்ம எல்லாரும் ஆசைப்பட்டாதான் நடக்கும். இந்த மாதிரி துன்பங்கள் விலக முடியும். அதை விட்டு நம்ம இதை தாண்டி போறதோ இதை பார்த்து நம்ம பயப்படுறதுனாலயோ இது வராம போவோம்னா கிடையாது. உங்க எல்லாருக்கும் அது தெரியும். உண்மைதானே? உன்னை தாண்டி தாண்டி நீ போறதுனால, அதை நீ மறந்து போற, அதை மறைச்சிக்கிட்டு நீ போறதுனால, அது கண்ணுக்கு பார்க்காம நீ போறதுனால உனக்கு வராம இருக்க போன இல்லை. ஆனா அதை பார்த்து அது ஏன் நடக்குது எதுக்குன்னு ஒரு கொஸ்டினை கேட்டு அந்த வழி நம்மளுக்கு வந்தா எப்படி இருக்கும் நீ ஃபீல் பண்ணும் போது அந்த துன்பமே வராம போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நிகழ்வே உன்னால தடுக்க முடியுமா, தடுக்க முடியுன்ற அளவுக்கு ஒரு அறிவு நம்ம கிட்ட இருக்குது, நம்ம புரிஞ்சுக்க முடியும். நான் இது அதுக்கோசம் சொல்றேன். ஏன்னா இந்த வலியை இங்க யாருனாலையும் தாங்க முடியாது. ஆனா நம்ம இதை வந்து நான் எப்படி உணர்றது, நான் இது தெரியலங்க புரியலன்றோம். தெரியல புரியலன்னு சொல்றதும் தப்பு. ஏன்னா அது வந்து நீங்க எல்லாரும் எல்லா விஷயத்தையும் பண்றீங்க, எல்லாமே பாக்குறீங்க, எல்லாம் பண்றீங்க. ஆனா நீங்க இந்த ஒரு விஷயத்துக்குள்ள போறது மட்டும் போக மாட்டீங்க. நான் ஏன் போனேன் நீங்க போகாம நீங்க தள்ளி நிக்கிறதுனால உங்களுக்கு சந்தோஷமா இருக்க போதா, இல்ல உங்களுக்கு அறிவு வர போதா, இல்ல உங்களுக்கு அனுபவம் போதெல்லாம் கிடையாது. ஒரே ஒரு விஷயம், அதை மறந்து போய் அதை மறைச்சு வச்சுட்டு நீங்க ஒரு விஷயத்துக்குள்ள போறீங்க. எது அந்த நீங்க போற நாளெல்லாம் உங்ககிட்ட உள்ள வந்து ரொம்ப ஒரு ஆற்றல் இருக்குது, ஒரு பெரிய ஸ்டெமினா இருக்குது, உங்களுக்கு உள்ள இளமை இருக்குது. அந்த வயசை நீங்க தேவையில்லாத ஒரு உதாரணத்துக்கோசம், ஒரு ஜாலிக்கோசம், சந்தோஷம் சுத்திட்டு அந்த முதுமை கிட்ட போகும்போது இந்த மாதிரியான ஃபீலிங் நம்ம சொல்ல நீங்க பார்க்காம தாண்டி போன பத்தியா, இது எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய சூழல் உருவாகும். கண்டிப்பா அது நீ போய் பார்க்கும்போது விட்டு பயம் அதிகமா இருக்கும், பதட்டம் அதிகமா இருக்கும். அந்த பதட்டம், அந்த பயமா அதை வர வைக்கிறதுக்கான சூழல் உருவாக்கி. ஏன்னா உன்கிட்ட அந்த உள்ள இளமை இல்லை, உன்னோட அந்த ரத்த சூடு குறைஞ்சாச்சு, உன்னோட பதட்டங்கள் வரதுக்கான சூழல் அதிகமாயிடுச்சு. அந்த சமயத்துல அதை பார்க்கும் போது அதை எதிர்கொள்ள